தினகரன் நாளிதழ் நடத்துகின்ற இந்த கல்வி கண்காட்சியை துவக்கி வைத்ததிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக தமிழகத்தில் ஆரம்ப கல்வி, உயர்கல்வி எல்லாமே அதிக அளவிலே, இந்திய அளவிலே மிகச் சிறந்து இருப்பதை நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைகளை எல்லாம் தமிழகத்திலே கல்வியை வளரச் செய்ய வேண்டும். அதனால்தான் அவர் இல்லம் தேடி கல்வி போன்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் உருவாக்கி, மேலும் தமிழகத்திலே படிக்கிற மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களாம் பெரும்பாலும் கிராமப்புறத்து மாணவர்களாக தான் இருப்பார்கள். அவர்களும் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதுமைப்பெண் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அந்த புதுமைப்பெண் திட்டம் இன்று பெண்களுக்கு அரசு கல்லூரியிலே படித்து எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும், தனியார் அரசு எந்த கல்லூரியில் சேர்ந்தாலும் அவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என்று அறிவித்து கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிலிருந்து ஆண்களுக்கும் அது விரிவுபடுத்தி தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். ஆகவே இது கல்வி தரத்தையும் வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக, இது எண்ணிக்கை வளர்ந்தால் போராது, தரமும் வளர வேண்டும். அதற்காகத்தான் தரத்தை வளர்ப்பதற்காக நான் முதல்வன் திட்டத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தி ஐஐடி போன்ற நிறுவனங்கள் இந்த கண்காட்சியிலே இந்த ஐஐடி போன்ற எல்லா கல்லூரிகளினுடைய நிகழ்வுகளையும் வரவழைத்து தினகரன் அவர்கள் மூலமாக இந்த செய்திகளை கொண்டு செல்வது மிக பாராட்டுக்குரிய ஒன்று. குறிப்பாக செய்தித்தாள்கள், எந்த செய்தித்தாள்களாக இருந்தாலும் நிறைய செய்தித்தாள்கள் வருகின்றன. அந்த செய்தித்தாள்கள் எல்லாம் எந்த நிகழ்வாக இருந்தாலும் அவர்கள் அவைகளை வெளியிடுவதன் மூலமாக, இளைஞர்கள் படிப்பதன் மூலமாக தங்களுடைய பொது அறிவை வளர்த்து கொள்கிறார்கள், நாட்டினுடைய நிகழ்வுகளை தெரிந்து கொள்கிறார்கள். அதுதான் இளைஞர்களுக்கு இன்று முக்கியமாக தேவைப்படுகிறது. அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் படிக்கிற பொழுதே அவர்கள் இந்த தொழில்துறையிலேயும் பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நான் முதல்வன் திட்டமெல்லாம் உருவாக்கி ஐஐடியிலே அவர்களுக்கு பயிற்சியும் கொடுக்கிற முறைகளை எல்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல் ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற இந்திய அளவிலே நடைபெறுகிற போட்டித் தேர்வுகளிலும் வெற்றி பெற இது போன்ற பத்திரிகைகளுடைய செய்திகள் சிறப்பாக இருக்கும். அதிலும் தினகரன் இன்று 77 உருவாக்கப்பட்ட இந்த தினகரன் தொடர்ந்து இன்று கிட்டத்தட்ட 85 லட்சம் பேர் படிக்கிற அளவிற்கு பத்திரிகைகள் பரவி இருக்கிறது. மேலும் இது எல்லா பத்திரிகைகளும் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் படிக்கிற காலத்தில் இருந்ததெல்லாம் தினத்தந்தி இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பத்திரிகைகள், செய்தித்தாள்கள் வந்திருக்கின்றன. அந்த செய்தித்தாள்கள் எல்லாம் எல்லோரும், மாணவர்களும் இளைஞர்களும் படிக்க வேண்டும். இது டிவியும் அதேபோல் செல்ஃபோன்லேயே எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற காலமாக இருந்தாலும் அந்த செய்திகளை பற்றிய விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு மாணவர்கள் தினசரி இந்த செய்தித்தாள்களை படிப்பது அவசியம். அதை வலியுறுத்துகின்ற வகையிலே கல்வி வளர்ந்ததுன்னு சொன்னால் பொது அறிவும் வளர வேண்டும் என்ற உணர்வோடு தான் தினகரன் அந்த பத்திரிகை இந்த கல்வி வளர்ச்சிக்காக இந்த கண்காட்சி நடத்தியிருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய ஒன்று. ஆகவே பத்திரிகையாளர்களாக இருக்கிற நீங்கள் அனைவரும் இந்த போன்ற கண்காட்சிகளை இளைஞர்களிடம், பெற்றோர்களிடம் எடுத்து செல்வதற்கு நகரத்தில் மட்டுமல்ல கிராமப்புறங்களிலேயும் இது போன்ற கண்காட்சிகளை நடத்தி மேலும் இந்த கல்வித்தரம் வளர, கல்வி உயர நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.